அண்ட் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ரோல் ப்ளே பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டி அவர், வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் ஹையஸ்ட் ரன் கெட்டர் அவர், அண்ட் அ கம்ப்ளீட் பவர் ஹவுஸ் அவர். அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜீவா, கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு டு மேக் சீகா கம் அலைவ் ஆன் தி ஸ்க்ரீன்? இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், கமல் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல சார். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ இதே ஸ்டேஜில் நான் திரும்ப இங்கே வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் அன் ஆனர். அண்ட் தேங்க்ஸ் டு கபீர் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஃபோன் விஷ்ணு கிட்டேருந்து வந்தது. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, என்ன ரோலுன்னு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பாம்பேக்கு போயிருந்தோம், கபீர் சாரை மீட் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ மெட் கபீர் சார் இன் பாம்பே. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் ஹி டோல்ட் மீ தட் நீங்கள் இந்த மாதிரி சீகா அவரை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பக்குன்னு ஆயிடுச்சு எடுத்த உடனே. சார் சீகா சார் ரோல் நான் எப்படி சார் பண்ணுவேன், எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஐ வாஸ் வெரி நர்வஸ். But the warmth what Kabir sir gave me, and the material what they provided me, Kabir sir and Kabir sir's team, his ADs, his first AD, everybody, the whole team were like so gave me so much of material where I could transform a character what it is portrayed here. And எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும்போது. ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் we had a session in தர்மசாலா பண்ணும்போது அப்போ கபில் சார் வந்திருந்தார். கபில் சார் shared a lot of moments he shared. And இந்த மாதிரி சீகா சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது I was like, oh shit, I don't know how am I going to do this role. ஸோ பட் டில் எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் யூகே கூட போயிட்டோம். யூகேல we were shooting for 3 months and I don't know இன்ன வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே வரல நான் எப்படி இந்த ரோல் பண்ண போகிறேன், இன்னும் எது பண்ண போகிறேன். பிகாஸ் I was doing 2-3 films and I was sick and lot of things happened. And அந்த நேரத்தில் training also was going on. But after Dharmashala, everybody had doubts, will Jeeva open up or not, why is he so quiet அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. But after when I went to UK, so that was a first day shoot kapran, there was an incident happened. What's up guys? So I'm not going to talk about that incident. So the first naal shoot panno, there was a sequence where I had to smoke a cigarette, and herbal cigarette. So because in that like all this vintage buses la irundadnala, so they had some restrictions. And the madri la smoke panna koodadhu, tobacco cigarette smoke panna koodadhu solli. But idukku India la irundhu konjam naanga cigarettes la idu pannirundom. So ella smoke pannittu irundom. First shot edthom, but or doubt irundhathu, shooting backup sonanga. But I had my manager friend Vineet. So adu innum nalla pannom, appdi pannom, ipdi pannonla solittu straight room ku poitom. Room pona odane first cigarette eduthu patta vechtom. பார்த்து வச்சுட்டு அந்த ஷடப்டா அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. 3 minutes the alarm started off. First day of shoot, we pack up and we come here, and when we are in Scotland and in the Hilton Hotel. சார் நம்ம சென்னை மாதிரி தான், ஏதோ ஸ்மோக்லாம் பண்ணால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். யூ ஹேவ் டு எவாக்யூவேட் த பில்டிங்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வி வர் இன் த 19th floor. அண்ட் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், என்னடா நடக்குதுங்க, என்னடா வந்து ஃபர்ஸ்ட் டே ஆச்சு, அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பில்டிங் எவாக்யூவேட் பண்ண சொல்கிறாங்களேடா, என்னடா பண்ண போகிறோம் பார்த்தா 19 floors we are walking, and I could see old people, I could see the whole hotel getting down. And the first day, and I see Kabir sir standing, I see Ranveer, I see the whole team. I said, and everybody like, who smoke? I was like, the first thing I went and I confessed, sir, sorry sir, I had to practice, so I smoked sir. So everybody pointed out to me. But unmaiya paatha inga nariya, we have a lot of people who were part of the chaos. So I don't want to point out, but sir anniki na nambana sir nan chika aitenu. That after that first day shoot, that evening I believed that I became Chika, and for creating this chaos. And I felt good. I synced in the role pretty good. So next day landala ellame take 1 take 2 da sir. So it was an honor playing him. And அந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது, இட் வாஸ் அ great thing for me. And I am missing out on a lot of stuff. Like first of all, we have to thank Ranveer to take up
to take up a challenging role like this, because just because he agreed, that's why we are all here. Because it's a great risk to, play a legend, and it has to come on the right track. So, Ranveer, bro, you rocked in the film. Nobody talks about you've been talking about everybody's work here, like how we are, but the dedication, what he went through, and the cricketing for 6-8 months, we were all just practicing, and I could see Ranveer change into Capsy. And through like when I met him in the sets, தெரியாம அப்படியே like in subconscious mind I started saying, hey Capsy, come, let's go. So I started getting that vibe into that. And great work, bro, thank you so much. And also all my lovely friends who have treasured that UK 3 months I was, I'm sure you would have seen all the Instagram stories. I was the one who made the best out of it, and I really had a lovely time. And thanks to Ranveer, thanks to Reliance, thanks to Shashikant, thanks to all the people who put this film together, and thanks to all this great talents out here. I learned so much from them, and I had a great time. And also I've treasured a great friendship, and I'm sure every time all over India, if I go to Bombay, if I go to Punjab, if I go to any part of the world, I have friends now. So, I mean, any part of India, I have friends now. So, and also part of the world too. Thank you guys, thank you so much. Thank you so much for coming to Chennai. Thank you so much for coming to Chennai and launching our poster here. And I hope Chennai, are you guys fine? Are you having a nice time? Thank you guys. Vanakkam, vanakkam. Thank you. And one last question before we let you go. Spoke a lot. இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான். சீகா பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக் ஷாட்டே கிடையாது. அவர் கிரியேட் பண்ணுற ஷாட் தான் அவர் அடிப்பார். So which was the most difficult shot for you to sort of emulate? Actually, first time when I met Chika sir, Kabir sir, he came down all the way from Bombay to Chennai, and அப்போ வீட்டில் போய் நான் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அவர் சொல்கிறது, ஏய் ஜீவா, கண்ணை மூடி சுத்ரா, பட்டா பாகியம், படலன்னா லேகியம்ட்டாரு. So then we practiced cricket for like 6 months, and thanks to Balwinder Sandhu sir, when he came down to Chennai, I was like 95 kgs. I came down from Karaikudi, had some really nice paniyarams and all that stuff, and I like put on a lot of weight. And first Balwinder sir enna paatha odane, "Arey, ye kaisa karega?" அப்படிங்கறத சொன்னாங்க. So in 3 months, with all the support, with all the help, with all the great motivation, whenever in Dharmashala, whenever we eat, Kabir sir comes and sits in front of the table and says, Jiva, we actually have to, check on your diet. We should discuss on your diet. So my plate is fully filled with a lot of naan and, butter chicken masala and all that stuff. So yeah, thank you so much, sir. Thank you so much for putting this role. And I am really privileged. And Chika sir, நீங்க இப்படி இருந்ததனால தான் சார் we all could have super fun, and you actually enjoyed playing cricket. And சொன்ன மாதிரி சார் சும்மா கண்ண மூடி சுத்துன்னா சொல்றாரு, but for the speed, because we had some West Indian players, we had some lot of people who came down from Garneroட பசங்க, அவங்களோட like எல்லாருமே அந்த next generation started bowling. பால் கண்ணுக்கே தெரியல, லண்டன் கண்டிஷன்ஸ்க்கு பரதநாட்டியம் ஆடுது பால். அதில் எப்படி சார் நீங்கள் அந்த ஸ்கொயர் டிரைவ், அந்த லாஃப்ட்லாம் அடிச்சிங்க, பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம் சார். ஒரு பால் கூட அடிக்கல சார் என்ன. And thanks to Vishnu, thank you so much. In CCL, I just hit one shot, a square drive, and I guess Balwinder Singh sir saw that and got me in the project. Thanks Vishnu, thank you so much. Thanks, thank you. Thanks a lot, Shiva, for sharing such lovely instances. Sorry. Yeah, one thing. you have to. See, I'm a Punjabi who's working in Bombay, and now we are in Chennai, so I want to dedicate this one thing to Jiva and all his fans. Quadrisulla machi! Quadrisulla machi! That was phenomenal. That was perfect, wasn't it, guys? Show him your love by whistling and putting your hands together. Come on.